வணக்கம். மேச லக்னம் மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்லா இருந்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த செவ்வாயும் குருவும் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜ் படிப்பை நல்ல விதத்தில் தொடர முடியாது, அதில் பிரச்சனை ஏற்பட்டுவிடும். அதே போல் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நல்ல நிலையில் இருந்தாக்கா நல்ல காலேஜில் இடம் கிடைச்சிரும். அந்த இவங்களுக்கும் அந்த குருவும் செவ்வாயும் நல்ல நிலையில் இல்லை அப்படின்னா தான் காலேஜ் படிப்பில் சில சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதே போல் இந்த மேச லக்னம் ரிஷப லக்னத்திற்கு, மேச லக்னத்துக்கு சந்திரன் நல்லா இருந்து குரு செவ்வாய் நல்லா இல்லைன்னாலும், ரிஷப லக்னத்துக்கு சூரியன் நல்லா இருந்து குரு செவ்வாய் நல்லா இல்லைன்னாலும், நிலம் வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்கணும். ஏன்னா அந்த ஒரு வீட்டை கட்டின சார் அதுலேருந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதே இந்த சந்திரனும் சூரியனும் மேச ரிஷப லக்னத்துக்கு நல்லா இருந்து குருவும் செவ்வாயும் நல்லா இருந்தால் நிலம் வாங்கி போடுங்க, வீடு கட்டுங்க, அதிலிருந்து உங்களுக்கு நல்ல மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். நன்றி, நமஸ்காரம்.